நான் ஏற்கனவே இன்றைக்கு காலையில் வந்து வென் டிவியோட லைவில் கூட இந்த விருச்சிக ராசியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி விருச்சிக ராசியை பற்றி சொல்லிக்கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய பதிவுகளை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் விருச்சிக ராசிக்கு நான் என்ன பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பது நன்றாக தெரியும். ஒரு வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே என்னுடைய உறவுக்காரர்கள் ஆகிவிட்டீர்கள். அந்த அளவுக்கு என்னுடைய பிளாக்லையும் என்னுடைய வெப்சைட்டிலையும் என்னுடைய வியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் வந்து பல மடங்கு பார்க்கப்படுகிறது, படிக்கப்படுகிறது. உதாரணமாக ராசி பலன்களை 12 ராசி பலன்களை 1,00,000 பேர் வீதம் 12 லட்சம் பேர் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் விருச்சிக ராசியை மட்டுமே 10 லட்சம் பேர் படிக்கிறீங்க. இப்போ ஒரு ஜோதிடனாகிய எனக்கு என்னுடைய பதிவுகளில் எத்தனை பேர் வந்து பதிவுகளை படிக்கிறீர்கள் அப்படின்றத கணக்கு வச்சு உங்களுடைய ராசிகளில் யார் யார் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஜோதிடம் பார்க்கறது பெரும்பாலும் கஷ்டம் வரும்போது தான். ரெண்டாவது, ஒரு வெற்றிகரமான ஜோதிடனாக இருக்கிறேன். காலையில் நான் உள்ள நுழைஞ்சோன்னா பார்க்குற முதல் ராசி விருச்சிக ராசின்றது தான் நானும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு நண்பரும் முன்னறிவிப்பு இல்லாமல் நான் அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்னர் எனது அலுவலகத்திற்கு வந்து உட்கார்ந்து என்னை பார்க்க வந்திருக்கிற ஏதோ ஒரு ஊர்லேருந்து பார்க்க வந்திருக்கின்ற ஒரு ஜாதகம் கொண்டு வந்திருக்கிற ஒரு வாடிக்கையாளரை கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் விருச்சிக ராசியாக இருப்பார். இந்த நிலைமை இந்த வருடம் வரைக்கும் மட்டும்தான் நீடிக்கும். அதனால் விருச்சிக ராசிக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே மிகுந்த ஒரு மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலைமை இன்னும் சில வாரங்களில் மாறப்போகிறது. குறிப்பாக வந்து அவர் அனுஷ நட்சத்திரம் கேட்டுக்கிறார். அனுஷ நட்சத்திரம் இப்போ படிப்படியாக சிக்கல்கள் தீர்கின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறது. கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இப்போ வர்றவங்கெல்லாம் கடந்த இந்த ஒரு வருட காலமாக என்னிடம் ஜாதகம் பார்க்க வருகின்ற வாடிக்கையாளர்களில் 80% பேர் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஆகவே கேட்டை நட்சத்திரம் கடுமையான மன அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. அனுஷமும் ஓரளவுக்கு சிக்கல்களில் தான் இருக்குது. 40 வயதுகளில் இருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் யாவருமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இல்லை அப்படின்றத நான் அடிக்கடி எழுதிக்கிட்டு வரேன். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வருடம் பிறந்ததுமே சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும். அடுத்த வருடம் இந்த நேரம் நான் தான் கஷ்டப்பட்டேனா என்று சந்தேகப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எந்த விஷயங்களில் உங்களுக்கு தற்போது சிக்கல்கள் இருந்து வருகிறதோ, சொந்த வாழ்க்கை, கேரியர், அதாவது தொழில், பர்சனல் லைஃப் போல என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கோ, கடன், ஆரோக்கிய குறைவு, பொருளாதார பற்றாக்குறை, வேலை இல்லாத நிலைமை, கணவன் மனைவி பிரிவு, இழப்பு, நெருங்கிய உறவினர் மரணம் போன்ற அத்தனை விஷயங்களையும் தற்போது விருச்சிக ராசி சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த சிக்கல்களிலிருந்து இந்த வருடத்தின் கடைசியிலிருந்து நீங்க ஆரம்பித்து அடுத்த வருடம் ஒரு நார்மலான ரெகுலரான சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு நிச்சயமாக செல்வீர்கள். ஆகவே விருச்சிக ராசிக்கு நான் அடிக்கடி பலன் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.